அமைச்சர் பொன்முடி மீதான சர்ச்சை பேச்சு வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்க தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, நீதிபதியினுடைய இந்த கருத்து குறித்தான கூடுதல் விவரங்கள். அமைச்சர் பொன்முடி சர்ச்சை பேச்சு தொடர்பான வழக்கு இங்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. சைவ வைணவ சமய பகுதியில் பெண்களையும் விரிவுபடுத்தும் பேசிய அந்த சர்ச்சை விவகாரம் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. நீதிமன்ற பின்படி அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக 5 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் சட்டமன்ற தகவல் தெரிவித்திருக்கிறது. அரசியலமைப்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஆஜராக மதுரையில் 2 புகார்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் ஆரம்பகட்ட விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது எதுவும் வராது என மதுரை அமர்வுல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பொன்முடி தரப்பில் ஒரு வழக்கறிஞர் தனியாக ஆஜராகியிருந்தார். அப்போது அவர் வாதத்தை முன்வைக்கும் போது பொன்முடி மீது குற்றம் சாட்டப்படவில்லை, மதுரை அமர்வு ஒரு உத்தரவு பிறப்பித்து விட்டது என்று பெரும் அரசரப்பில் ஆஜரான வில்சன் ஏற்கனவே ஜெகநாத் வக்கீல் பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார். உத்தரவை வாசிக்கும் போது பொன்முடி பொது நிகழ்ச்சியில் பேசியதாக குறிப்பிட்டது. பொன்முடி தரப்பில் எதிர்ப்பு இது பொது நிகழ்ச்சி அல்ல, உள்ளரங்கில் நடைபெறுவதை பொது நிகழ்ச்சி என கூடாது என்று வைக்கப்பட்ட கோரிக்கையை நீதிபதி ஏற்படுத்தியிருக்கிறார். அதன் மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் நீதிபதி பிறப்பித்திருக்கிற உத்தரவு என்பது பொன்முடியினுடைய கருத்துக்கள் பெண்கள் சைவம் வைணவ சமயங்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கிறது. சைவ வைணவ சமயங்கள் தமிழகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்றும் சைவ சமயத்தினுடைய விபூதிப்பட்டை வைணவத்திய நாமமும் புனிதமானது இவற்றை வெளிமான தேவையுடன் ஒப்பிட்டு அமைச்சர் பொன்முடி கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த விசாரணை என்பது புகார்கள் திறப்பட்டுள்ளதாக கிடையாது. ஆபாசம் தவிர்த்து இந்த பேச்சு இரு சமயத்தினரையும் புண்படுத்தி உள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. போலீஸ் நடவடிக்கை எடுக்காது ஆனது என்று குறிப்பிட்டிருக்கிற நீதிபதிகள் புகார் விசாரித்த எந்த குற்றம் நிர்பந்தமாகவில்லை என ஆலோசித்துள்ளது. மதுரை அமர்வில் இதே கருத்துதான் அரசருக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் நீதிபதி தெரிவித்தார். உச்சநீதிமன்ற உத்தரவை தமிழக போலீஸ் அமல்படுத்த விருடையும் வெறுப்பு பேச்சை தவிர்த்துக் கொள்ள முடியாது எனவும் ஏற்கனவே தண்டிக்கப்பட்ட அமைச்சர் மேல் முறையீடு உச்சநீதிமன்றத்தில் நிலையில் உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவை தவறாக பயன்படுத்தி இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்றும் பதிவுத்துறை இந்த வழக்கை தலைமை நீதிபதி பரிந்துரை செய்ய ஒரு உத்தரவும் பதிவுத்துறைக்கு தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.